பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலேயும் சில வசனங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைகள் அது வசன தேவனாக இருக்கிறதுனால நாம் ஒரு தடவை பார்ப்போம். நமக்காக எடுத்துக்கொள்ளணும், மற்றவர்களுக்காக நம்ம அழகு கிடையாது. நமக்காக அந்த வசனங்களை வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளணும். மற்ற 28, 18, 19, 20 சில வசனங்களை பார்ப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை இயேசு சொல்கிறார். அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதா? இயேசுக்கு மாத்திரம்தான் சகல அதிகாரம். மற்ற யாருக்கும், எந்த தேவர்களுக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த தேவ தூதர்களுக்கும் எந்த அதிகாரமும் கொடுக்கல. இயேசுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், யாருக்கு இந்த உலகத்துலேயும் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். யாருக்கே எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தங்கள் சிஷர்களுக்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார், சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யணுமா? சீஷர் ஆக்கிற வேலை கொடுத்துருக்குறாரு. அப்போது சீஷர் யார் தான் ஆகணுன்றது ஏதாவது தனி நபரா, தனியான ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்குதா சீஷராகு அப்படின்னு? இல்லை. யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? சகல ஜாதி சகல ஜனத்துக்கும் சொல்லப்பட்டிருக்குது. பிதா குமாரன் ஞானஸ்தானம் கொடுக்கணும் சொல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். அதே டைம் என்ன செய்யணுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவேன். அவர்கிட்ட எல்லா உபதேசம் பண்ண என்னென்ன ஆண்டவர் என்னென்ன இயேசு என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் கை கொள்ளும்படி செய்யணும். உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பார்த்திங்களா, உலக பரியந்தம், உலக முடிவு பரியந்தம் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒருத்தர் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் வாயில் சொல்லப்பட்ட வார்த்தைங்க இது. நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு? சகல ஜாதிகளுக்கு. சகல ஜாதிகளின் சீஷராக்குன்றாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு அதிகாரம் கொடுத்துருப்பட்டு சொல்லுன்றாரு. பிதாக்குமார் பஸ் இல்லாமல் ஆசிரியர் ஞானஸ்தானம் கொடுன்றாரு. அது மட்டும் இல்லாமல் நான் கட்டளை யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுவேன். உபதேசம் பண்ணணுமா? கை காலப்பட்ட கட்டளைகளை அதிகாரம் பண்ணக்கூடாதான், உபதேசமாக சொல்லுங்கள். அப்போ தான் என்ன, நான் உலகத்தின் பரிந்தும் முடிவு பரிந்தும் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்படியாப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா நம்மளுக்கு? இப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்ம எங்கன்னா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, மத்தேயு 3:15 கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3:15 பார்த்தீங்கன்னா கூட, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாங்க, இப்படியெல்லாம் இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். யார் எதை பற்றி சொல்கிறார்? ஞானஸ்தானம் கொடுக்க வராது. யோவான் ஸ்தானங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யார் வராது? இயேசு கிறிஸ்துவே வராது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? தடை செய்கிறான். நானும் உங்கள்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட வரீங்களே, வரலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு கேட்டதாக இருக்கிறது என்றார். அப்போது அவன் எல்லா நீதியை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணுமா? இடம் கொடுக்கணுமா? நம்ம மனசில் இடம் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ என்ன செய்யணுமா? அப்போ தான் நான் எல்லா நீதி நிறைவேற்றணும். இயேசு ஞானஸ்தானம் பெற்ற ஜலத்திலிருந்து கரையேறும் இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை இறங்கி தம்மில் வருவதை கண்டார். அது மட்டும் வரல, ஒரு இது பாருங்க, 17ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகியா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. பார்த்தீங்களா, வானம் திறக்கப்பட்டது. ஆவியான ஒரு புறாவை போல பரிசுத்தாவின் இறங்கினார். அது மட்டும் இல்லை, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இல்லைங்களா? இந்த மாதிரி நமக்கு யாருக்கெல்லாம் உரைக்குமா? சத்தம் வருமா? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி பாருங்க. நேசகுமாரன்
தேவன் வந்து நேசகுமாரன் என்ன. அதனால் அவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாருன்னு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டுடைய காரியத்துலலாம் வந்து நம்ம வந்து அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் அவருக்குரியதாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை வந்து அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. சரிங்களா. பிதா வார்த்தை குமாரன் அதே தான். சரிங்களா. முட்டைக்குள்ளற முட்டை ஓடு, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு அதே மாதிரி தான். சரிங்களா. அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக எப்போதும் காத்திருக்கணும். காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு தேவை. அது மட்டும் இல்லை, யோவான் 15:26 பார்க்கலாமா. சில வசனங்கள் தான். யோவான் 15:26. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுவரும் ஆகிய சக்தி ஆவியான தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பார்த்தீங்களா, நீங்களும் ஆதி முதல் இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பினா போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுவரும் ஆகிய சக்தி ஆவியான தேற்றவாளர். மற்ற சத்திய ஆவியான தேற்றவாளர் எங்கேருந்து வரானா, ஆவியானவர் சத்திய ஆவியான தேற்றவாளர் எங்கேருந்து வரானா, பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும். பார்த்தீங்களா, யார் அனுப்ப போகிறா, பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிறவரும். பிதாவிடத்தில் நான் 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 யார், இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய. பிதாவிடத்திலிருந்து யார் புறப்படுறது தான், சத்திய ஆவியான தேற்றவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பார்த்தீங்களா, இயேசுவை குறித்து யார் சாட்சி கொடுக்குறதுன்னு, அதுதான். நீங்கள் ஆதி முதல் என்னுடன் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கு என்னது சாட்சியாக இருப்பீர்கள். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இதாக சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ அசால்ட்டாக ஈஸியாக ஆண்டோடைய வார்த்தைகள் எவ்வளோ ஈஸியாக வந்து பாருங்க. என்னை குறித்து சாட்சிகளாக இருப்பீர்கள். யோவான் 3:5 கூட பார்த்தோம்னா கூட, இயேசு பிரதித்தன ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் வேறு ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். என்ன அர்த்தம், ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். ஞானஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியம். இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். பார்த்தீங்களா, ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் வேறு ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். என்ன ஜலத்தினாலும் ஆவியினாலும்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ஜலத்தினால ஆண்டவர் பெற்றுக்கொண்டார் இல்லையா, யோவான்ஸ்தானத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டாரா இல்லையா, பெற்றுக்கொண்டார். ஜலத்தினால் ஆவியினால் ஆண்டவர் செய்தார், பெற்றுக்கொண்டார். அதை நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன வார்த்தைகள் இருக்குதோ நம்ம நல்லா கவனிக்கணும். பிதாவினால் என்ன வார்த்தைகளை கவனிக்கணும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும்னு சொல்லுவார். அப்போ நம்ம மாம்சத்தில் பிறந்திருக்கோம், மாம்சமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிற இந்த ஆவிக்குரிய எல்லா காரியம் நம்ம கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டோம். நம்ம யார், ஆவியில் பிறந்தவர்கள் தான். நம்ம ஆவியானவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம ஆவியில் பிறந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆவி ஆத்துமா சரணம் அவருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது ஆவியினால் ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெறணும். அப்போ தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், இல்லைன்னா சுதந்திரிக்கவே முடியாது. சரிங்களா. அதனால் பரலோகத்தில் இறங்கினாலும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. கவனிச்சிங்களா, 13ஆம் வசனம் யோவான் 3:13 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையாக சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவருடைய வாயில் வந்து பிறக்கிற வார்த்தை.
மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏற முடியுமா, இறங்க முடியுமா, என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வரேன், அங்கே ஆண்டவர் இருந்தார், நிறைய ரட்சிக்கப்படாத நரகத்தில் இருந்தாங்க காமிச்சார், நான் பார்த்தேன், வெள்ளை அங்கி தட்டு இருந்தார், தாடி வச்சுருந்தார், பொண்ணு போல் இருந்தது, சூரியனை போல் பிரகாசமான முகம், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனுமே இல்லைன்ட்டார். ஒருவனுமே இல்லவே இல்லைன்றார் சுத்தமாக. அப்போ பாருங்கள், பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான பார்த்தீங்கன்னா, முதல்ல பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தவர் வந்தாரா இல்லையா? வந்தார். அதுக்கப்புறம் மாம்சத்தினால் என்ன பண்ணார்? அவர் இறந்தார், மறிச்சார், உயிரோட இருக்கிறாரு. ஆனால் அப்புறம் தேவன் என்னது, பரலோகத்துலேருந்து வந்தவருமான அவர் தானே ஆடு. அவர் தான் என்னது, வேறு யாராலையும் என்ன செய்ய பிரவேசிக்க முடியாது. அதுதான் சொல்கிறார். அதுதான் செய்யணும். நிலைமை யாராலையும் என்ன செய்யறது, அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான இறங்கினவரும் அவர் தான், பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர் தான். மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வசனமும் ஆணித்தரமாக இருக்குது. தேவன் போய் சொல்ல மனுஷன் நல்ல மனமாக கற்றுக்காம எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான் வேதத்தை தியானிங்க, படிங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், நல்லா புரியும். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.